ஓகே ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ட்ராயிங் பண்ண போகிறோம். என்ன ட்ராயிங் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. எனக்கு ஒன்லி ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வந்துச்சு, ஐலாஷஸ் போடுறது இந்த மாதிரி இல்லாமல் மேக்கப் லாஸ்ட் ட்ராயிங்கில் பண்ணதுனால. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ட்ராயிங் பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு நார்மலான ஒரு ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. சும்மா ட்ரெஸ்ஸு கூட வரைய தேவையில்லை. இன்றைக்கி சும்மா ஏதாவது டிஷர்ட் இன்றைக்கி வரைவோம். ஏதாவது டிஷர்ட் போட்ட மாதிரி அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அவங்க ஃபேவரட் டிஷர்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய ஃபேவரட் மாடல் இந்த மாதிரி மாடல் தான் உண்டு. இப்போ இது வைரல் ஆகிட்டு இந்த மாடல்ஸ்லாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி மாடல் பிடிக்கும். ஸோ அவங்க பிடிச்ச மாடலாக வச்சுக்கிட்டா போதும். என் மாடல் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அவங்க இந்த பிளாண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பெல்ட் போட்டு இது வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரெஸ்ஸாக. ஓகே, இது ட்ரெஸ்ஸாக வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஹேர் அழகாக நம்ம வரைகிறதுக்கு டெக்கரேஷன் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசைகள் இருக்கும். அதுக்கு ஒரு டெக்கரேட்டிவ்க்கு நம்ம இப்போ இன்றைக்கி மேக்கப் போடும். அந்த மேக்கப் தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஹெட்டு ஃபுல் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. நார்மலான ஹியூமன் ஹெட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஐயா, வரைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொண்டை இந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஏதாவது டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ நமக்கு ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி செய்யணும். அப்போ நம்மளுக்கு இது அழகாக இருக்கும். ட்ராயிங் கொண்டை மட்டும் விட்டால் அழகாக தான் இருக்கும். உங்கள் இஷ்டம். கொண்டை மட்டும் போடணுன்னா வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஹேராக வச்சுக்கிறேன் இந்த ட்ராயிங்கை. ஸோ நம்ம இப்போ டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி டெக்கரேட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எய்ம் உண்டு, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அந்த எய்ம் நம்ம ஜெயிக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாடல் நான் தான் சும்மா பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம இஎஸ் வச்சுக்கோ. இஎஸ் வச்சு கம்மல் ஏதாவது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஜிமிக்கி வச்சுக்கலாம். இப்படி ஜிமிக்கி வச்சுக்கலாம். ஜிமிக்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் என்னென்ன பண்ணிக்கோங்க. ஐஸில் அது ஆப்ஷனாக தான் வரணும்னா இதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வேறு என்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இன்றைக்கி தான் ஃபுல் மேக்கப் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு நெக்லஸ் வச்சுக்கலாம். எதோ வச்சுக்கோங்க. ஐஸை அழகாக வளையல நான் நிறைய அழகாக வச்சுருந்தேன். அதை விட அழகாக பண்ணல. நான் லைட்டாக அதை விட மீடியமாக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மேக்கப் காட்டுறதுக்கு. நெக்லஸ் அது எல்லாமே அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுவோமா. வாங்க கலர் பண்ணிடலாம். டைம் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் இது சேம் தான் பண்ணணும். ட்ரை யுவர் பெஸ்ட்.
ஸோ நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் இல்லாமல் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பண்ணிங்கன்னா நீங்களாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடலாம். நானும் தான் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் ஆகி நானே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலரிங்னா அவங்க இஷ்டம் தான், அது ஆப்ஷனல் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற ட்ராயிங் ஆக்சுவலி நம்ம தீம் வந்து எப்படி சொல்ல, அவங்களுக்கு இந்த மேக்கப் பற்றி தானே உங்களுக்கு டவுட்டு நிறைய கிடக்கு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ண நாம் இன்றைக்கி இதை பண்ணுறோம். ஏதாவது கலர் வச்சுக்கோங்க. நான் சும்மா பிங்க் அடிக்கிறேன், இதுக்கு ஏற்றபடி மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்கப்புக்கு ஏற்றபடி, அவங்க மேக்கப்புக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன கலர்னாலும் அடிச்சுக்கோங்க. எங்கள் அம்மா எங்கள் தம்பி எல்லோரும் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க தெரியுமா. இன்னும் வந்து எங்கள் குடும்பத்தில் மூவிஸ்னாலே நாங்கள் பார்த்துடுவோம், தியேட்டருக்கு ஓடியே போயிடுவோம். அப்படியே எங்களுக்கு மூவிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இப்போ நம்ம பண்ண மாதிரி வேக்ஸ் கிரையான் எடுத்துக்கணும். பாருங்கள் காய்ஸ், வேக்ஸ் கிரையான் எடுத்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் இங்கே சீக்ஸ்லலாம் பிளண்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம இந்த ப்ளஸ் இந்த ஐலாஷஸ்க்கு நம்ம நல்லா பிளண்டும் கொடுக்கலாம். அதுக்காக நம்ம இதை வேக்ஸ் கிரையான் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இந்த வேக்ஸ் கிரையான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. வேக்ஸ் கிரையான். ஓகே, ஸோ இப்போது கலர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உடையதுனால இந்த ஃப்ரெண்ட் இது உடஞ்சிட்டு யூஸ் பண்ணேன். ரொம்ப நிறைய கேர்ள் ட்ராயிங்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தால ஸ்கின் கலர் தான் நிறைய யூஸ் ஆகிட்டு இந்த செட்லலாம். இது ஆக்சுவலி இந்த பெட்டி பாக்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் நமக்கு, இந்த பெட்டி பாக்ஸ். ஸோ இந்த பெட்டி பாக்ஸில் நம்மளுக்கு நிறைய கிரேயான், ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து கேமலின் கம்பெனியும் உள்ளது. ஸோ நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக காட்டுறேன். நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நம்ம இதை முடிச்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம பிளண்ட் பண்ணும்போது நம்ம பிங்க் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரெட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பிங்க், லைட் பிங்க், டார்க் பிங்க் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த 3 கலர்ஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்கெட்ச் இல்லைன்னா ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங்ஸ் வராது. ஸோ ஐஸ் கிட்ட பண்ணாதீங்க, கொஞ்சம் கீழே பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பிளண்டிங் இட் ஸோ ஃபாஸ்ட். எதுக்குன்னா சீக்கிரமாக இது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகக்கூடாதுன்னா நம்ம இதுதான் பண்ணணும். ஸோ நான் இந்த கண்ணுக்கு வந்து இந்த பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது பிங்க்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம சீக்ஸில் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மேலே வந்து வேறு கலர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம கலர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அது நம்ம ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் ட்ராயிங்கில் ரெட்னால நான் ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதுனாலும் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க.
ஸோ நான் ரெட்டு யூஸ் பண்ணேன் கணக்கு. ஸோ ரெட் பண்ணால் இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அப்படி வரும். அப்போ தான் நம்ம ட்ராயிங் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பொட்டு வைக்கிறதுனா பாருங்கள். பொட்டு வைக்கணுன்னா எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் பொட்டு வச்சா இந்த ட்ராயிங்க்கு எப்படி இருக்குது சொல்லுங்க கைஸ், அழகாக இருக்குல்ல? ஸோ பொட்டு யூஸ் பண்ணால் தான் இந்த ட்ராயிங்ஸ் அழகாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்லைன் இதுக்கு கொடுத்துடலாமா? அவுட்லைன் கொடுத்தா எப்படி அழகாக இருக்கும் நம்ம ட்ராயிங். நான் இந்த மாதிரி நிறைய அவுட்லைன்ஸ் கொடுத்தேன், நான் லாஸ்ட் ட்ராயிங்கில் கொடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. நீங்களாம் அதில் அவுட்லைன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ காய்ஸ். நம்ம ட்ராயிங் இப்போ முடிஞ்சு, நம்ம பிளண்டிங் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராயிங் பெட்டி பார்ப்போம். இந்த ட்ராயிங் பெட்டி வந்து ஒரு 250 200 இந்த மாதிரி பெட்டிலாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவல் ரேட் அது ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த பெட்டி வந்து கேரி பண்ணுற பெட்டி மாதிரி நான் காட்டுறது. இதில் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸும் இருக்குது. இது கேரி பண்ணுற மாதிரி இந்த பெட்டி பாக்ஸ், இது கேம்லேன்னு உள்ளது. ஸோ இது மாதிரி வந்து அவங்க பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நான் எங்கள் பக்கத்தில், நாங்கள் நைட்வுட்ஸில் ஹைதராபாத்தில் இருக்கோம், பீரம்கோடா. அது பக்கத்தில் வந்து ஆத்விக் ஹைப்பர் மார்ட்னு ஒரு கடை உண்டு. அங்கே வந்து என்னோடய கசின் சிஸ்டர் வந்து கிஃப்டாக கொடுத்தது. ஓகே காய்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு. லைக் பண்ணாமல் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.